அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் சுக்கிரன். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கும்பராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியும் பாக்யாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்கிறார். அஷ்டமத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் அமரக்கூடிய இந்த தருணம் என்பது இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தொட்டகாரியம் அனைத்தும் உறுதியாகவே வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக மாற்றிக் கொடுப்பதால் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் குதூகலமும் கொண்டாட்டமும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேளையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கிரன். ஏனென்றால் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். நவ கிரக நிலைகளிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் கும்பராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியாகவே திகழ்கிறாருங்க. அவர் இந்த வேளையில் பாகியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று அமருவது உறுதியாகவே மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சூரியன் மற்றும் புதனுடன் இணைகிறார். எனவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தித்திப்பான பல நல்ல மாற்றங்களும் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே கும்பராசிக்காரர்கள் தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு செல்வ செழிப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க. அவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுவதால் பொன்பொருள் சேர்க்கை, சௌகரியமான சூழல், வசதி வாய்ப்பை மேம்படுத்துதல் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறார். செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும். ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நவ கிரகங்களிலே மென்மையான கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்பொருள் சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது பொருளாதார ரீதியான வளர்ச்சி உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கிறார். பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போவதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சுக்கிரன் என்றால் சுத்தம், சுத்தபத்தமான வாழ்க்கையை நிறைவாக கொடுப்பதால் பல அஷ்டம பாதிப்புகளும் சிரமங்களும் சிக்கல்களும் விலகுவதால் உடல்நல ஆரோக்கியம் பரிபூர்ணமாக அமைவதோடு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் உறுதியாகவே வெற்றி உண்டு. நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை அஷ்டமத்தை விட்டு விலகி இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். களத்தில் இறங்கிவிட்டான் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நீண்ட நாட்களுக்கு பிறகு மிக வலுவாக இனிமையானதாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே பல நல்ல வெற்றி வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பை உறுதியாகவே பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் அபரிவிதமான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிறைவாகவே அமையக்கூடிய சந்தர்ப்பம் அற்புதமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது உணவு, உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். குறிப்பாக ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள். அந்த வகையில் உங்களுடைய அகத்தோட
அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொலிவு பெறக்கூடிய வகையில் செல்ஃப் கான்பிடன்ட் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும். இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் நிச்சயமாக எதிர்பாராத புதிய வாய்ப்புகள் கிடைப்பதோடு எதிர்பாராத பண வரவிற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய தனி திறமை பளிச்சென வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது அதன் மூலமாக பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். உறுதியாகவே கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் 64 கலைக்கும் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் இந்த வேளையில் கலைத்துறை, அரசியல் துறை என பல பணிகளில் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே பெரிய அளவில் சிக்கல், சிரமம் இன்றி இந்த தருணத்தை நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த நெருக்கடிகளை தவிர்ப்பதோடு புதிதாக நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் சிறப்பான நகர்வை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடுமையான போட்டிகள் விலகும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிப்பதோடு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இரட்டிப்பு நன்மையும் வளர்ச்சியும் நிச்சயமாக உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்தவரைக்கும் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் கைகூடும். எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கும். கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் கடனை மாற்றிக்கொண்டிருந்த சூழலில் அந்த கடன் ரீதியான தொல்லைகள் அனைத்தும் மாறி இந்த தருணத்தில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அவசரப்பட்டு முடிவெடுப்பதை தவிர்த்து சரியான முறையில் சிந்தித்து முடிவெடுப்பதால் பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சிறப்பான தருணமாக அமைகிறது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வலுப்பெறும். உத்தியோகம், தொழில் ரீதியான பணிகளில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் அலைச்சல், சிரமம் கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தையும் சரியான முறையில் கணித்து முதலீடு செய்வதால் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. சந்தை நிலவரத்திற்கு ஏற்றவாறு சரியாக உங்களுடைய முடிவுகளை மாற்றக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவே நினைப்பதை காட்டிலும் கும்பராசிக்காரர்களுக்கு குதூகலமும் கொண்டாட்டமும் நிச்சயமாக உண்டு என்று சொல்லக்கூடிய வகையில் ரெட்டிப்பு நன்மை நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவும் அதிரடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் கும்பராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது.